முத்து என்பவர் ரேஷன் கடையில 10 கிலோ அரிசி மூட்டையை வாங்கிக்கிட்டு நடந்து வரும்போது ரொம்ப தாகமா இருக்குதுன்னு சொல்லி அந்த அரிசி மூட்டையை கீழே இறக்கி வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற பானை தண்ணிய குடிச்சிட்டு இருக்கும்போது அப்ப பக்கத்துல யாருன்னே தெரியாத ஒருத்தர் அவரோட அரிசி மூட்டைய திருடிக்கிட்டு போயிடுறாரு. அரிசி மூட்டை காணாம போனதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச முத்து அந்த வழியா வந்த ஒருத்தர்கிட்ட, ஐயா இங்க வச்சிருந்த என்னோட அரிசி மூட்டையை காணுங்க ஐயா, நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்பா இப்பதான் இங்க இருந்து ஒருத்தன் ஒரு அரிசி மூட்டையை தூக்கிட்டு வேகமா ஓடி போறத பார்த்தேன் அப்படின்னு அவர் சொன்னதும் முத்து கலங்கி போய் சோகமா நிக்கிறாரு. அடுத்த நாள் முத்து ரேஷன் கடையில அரிசி வாங்கலான்னு வரும்போது அப்ப அவருக்கு பக்கத்துல இருந்தவர் சொல்றாரு, ஏன்பா அன்னைக்கு உன்னுடைய அரிசி மூட்டைய ஒருத்தன் திருடிட்டு போனான்ல, அவன் அங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் பாருப்பா, பக்கத்துல அவனோட அரிசி மூட்டையும் இருக்கு, பேசாம அன்னைக்கு உன் அரிசி மூட்டையை அவன் திருடிட்டு போன மாதிரி நீ இன்னைக்கு அவனோட அரிசி மூட்டையை அவனுக்கு தெரியாம தூக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அவரும் கலங்கி போய் நின்று, கண்டிப்பா அவன் செஞ்ச தப்பு மாதிரி நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன், அன்னைக்கு அவன் என் அரிசி மூட்டையை தூக்கிட்டு போனதுனால 3 நாள் என்னுடைய பசங்க பசியில எப்படி துடிச்சதுன்னு எனக்கு தான் தெரியும், அவனை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவனோட பசங்களை பட்டினி போட சொல்றீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க எனக்கு வழியை தராங்கன்னா பதிலுக்கு நான் அவங்களுக்கு வழியை தரணும்னு நினைக்க மாட்டேன். மற்றவங்க நமக்கு வழியை தர அளவுக்கு நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிருக்கிறோம், அந்த தப்பு என்னன்னு பார்த்து அது சரி செஞ்சாலே போதும், நம்ம வாழ்க்கையில நிறைய வழிகளை அனுபவிக்காம இருக்கலாம் அப்படின்னு கலங்கிட்டே சொல்றாரு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க.